டேய் கிக்ரி என்ன மைனரே, காலகாலத்துல கச்சேரி ஆரம்பிச்சிட்டீங்களா? காலையில இருந்து உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கேட்கட்டுமா? என்னடா இந்த வெட்டி பையன்னு சொல்றாங்கல்ல, அப்படின்னா யாரு? டேய் இந்த ஊர்லயே வெட்டி பையன் நீ ஒருத்தன் தான்டா. நான் ஒருத்தனா? ஆமா. அப்ப வேற யாருமே கிடையாதா? டேய் இந்த ஊர்ல மாத்திரம் இல்ல, இந்த உலகத்திலேயே சல்லடை போட்டு தேடி எடுத்தாலும் உன்ன மாதிரி ஒருத்தன் கிடைக்க மாட்டான்டா. நான் இல்லாம வேற ஒரு வெட்டி பையல இந்த ஊர்ல நான் காமிச்சேன்னா காமிக்கிறேங்கிற? காட்டுறா பாக்கலாம். ஏன் பின்னாடி வா, கொஞ்சம் ஜாலதகளி கூப்பிட்டுக்க. கிக்கிறே வெட்டி பயில காமிக்கிறான்னு தெரு தெருவா எங்களை அலைய வச்சுட்டேடா. நான் ஒரு மனுஷன் நம்பி என் பின்னாடி பொழப்போட விட்டு தெரு தெருவா அலைஞ்சியல்ல, நீங்க தான்டா வெட்டி பயலுங்க. வெட்டி பயலுங்களா? அடேங்கப்பா, இப்பதாண்டா என்ன பத்த அப்பு மாதிரியே இருக்கிற ராசா. அதெல்லாம் சரி, உங்க அப்பு சாராயமெல்லாம் குடிப்பாராமே, ஒரு நாளைக்கு எனக்கு வாங்கி கொடுத்து. நான் வியாபாரத்தை கவனிக்கணும். நீ வழக்கமான ஊரை சுத்திட்டு மத்தியானம் சோறு இங்க வந்துரு, இல்ல அந்த புண்ணியவதி பூங்காத வீட்டுக்கு போ. நான் பூங்காத வீட்டுக்கு போறது இருக்கட்டும், முதல்ல 50 சேரு. நான் வியாபாரம் பண்ண பிறகுதான்டா காசெல்லாம் கொடுப்பேன். நீ எனக்கு 50 காசு கொடுக்காம வியாபாரம் பண்ணிருக்கியா? இட்லி தோசை எதுவும் வாந்தி வைத்தி ஆகுன்னு ஊர்ல போய் நான் சொல்லட்டுமா? அடப்பாவி, சொன்னாலும் சொல்லி புரியுமா? இந்தாடா, எனக்கு வயசாயி போச்சு, எனக்கு பின்னால உனக்கு சோறு போடுறதுக்கு ஒருத்தி வேண்டாமாடா? அதான் பூங்கோதை எனக்கு எப்பவும் சோறு போடுதுல. சோறு போடுது, வர சினிமா கூட்டு போகுது, எப்ப காசு காட்டாலும் தகராறு பண்ண கொடுக்குது. இதை விட ஒரு ஆம்பளைக்கு என்ன வேணும்? டேய், அவ இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் தான் சோறு போடுவா. நாளைக்கே அவளுக்கு ஒரு கல்யாணம் ஆகி வேற ஊருக்கு போயிட்டானா நீ என்னடா பண்ணுவ? பூங்கோதை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எந்த ஊருக்கு போனாலும் நானும் கூடவே போயிருவேன். சின்ன வயசுல இருந்து ஒன்னா பழகிட்டு திடீர்னு விட்டுருவேனா? கட்டிக்கிட்டவன் எப்பவும் கூடவே தான் இருப்பான். அவன் வேலை வெட்டிக்கு வெளியே போன பிறகு அவன் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நான் செய்வேன். கிறுக்கு பயலே விவரம் கட்ட தானமா எங்கேயாவது போய் இப்படி உளறி வைக்காதடா. என் தலை எழுத்து. நானா விவரம் கட்டவைய? போற வாக்க பார்த்தா என்னையோ ஒரு கட்சி ஆரம்பிக்க சொல்லுவோம் இருக்கேன். அடப்பாவி, பண்ண துண்டு எடுக்கட்டுமா? அங்க யார் வரா பாரு. ஆடா நம்ம கிக்கிரி பையா. கிக்கிரி, வேணும்னா அந்த துண்டை நீயே எடுத்துக்க. அப்பப்ப பூங்கோது கிட்ட என்னோட அருமை பெருமை எல்லாம் நீ சொன்னு வச்சுக்க. இந்த மாதிரி துண்டு ஏண்டா எவ்வளோட கொடுக்கலாம்? ஒரு லாரியா அனுப்பலாம். ஆமா, பூங்கோதை தினசரி எனக்கு சோறு ஓடுது, அவிச்ச முட்டை தருது, நான் திங்கிறதுக்கு கேட்கறது எல்லாமே வாங்கி தருது. உன்னை பத்தி பூங்கோதை கிட்ட ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்க, எல்லாத்தையும் நிறுத்திப்படும். எங்க நான் பூங்கோதை கொடுக்கறதுலாம் தின்னு உன்ன மாதிரி பயிராயிரம் பொறாமப்பட்டுக்கிட்டு பூங்கோதை கிட்ட உன்னை பத்தி பேச சொல்றேன். அதுக்கு இவன் மாதிரி இடிச்சு வாயிருந்தான், அவனை பார்த்து சொல்லு. மத்தவங்க கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசாத. என்கிட்ட பேசணும்னா மரியாதையா நீங்க வாங்க போங்கன்னு தான் பேசணும். எருமாடு சொல்லண்டா. டேய், சின்ன பொண்ணைக்கு கோவம் வர்றதுக்குள்ள அவரை மரியாதையா சொல்றா கிக்கிரி. வாங்க வாங்கன்னு மரியாதையா வாடா. நீ வாடா போடா. டேய் அடி திருப்பால. கிருஷ்ணா, கிருஷ்ணா, கிருஷ்ணா. என்ன சினிமா போறேமா? டேய் இல்லடா. டேய் ரெண்டு பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? ஏன் கிளம்பி ஒரு நல்ல காரியத்துக்கு கிளம்பும் போது எங்க போறேன்னு கேக்குறீங்க? உனக்கே நல்லா இருக்கா? வெள்ளிக்கிழமை ஆச்சு, கோயிலுக்கு போலாமான்னு பூங்கா வந்து கூப்பிடுச்சு. நீ கொஞ்ச காலத்துக்கு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, சாமி கிட்ட வேண்டிக்கணுங்கிறதுக்காக நானும் கிளம்பினேன். இந்த மாதிரி வந்து தடங்கல் பண்றீங்க. நாங்க பக்கத்து கோட்டையில சினிமா ஓடுது, அதுக்கா போறோம். படம் கூட ஓடி சிரிப்பா இருக்குதாமே. படம் 7 மணிக்கே போட்டுவாங்களே, சீக்கிரத்துல போனா தானே டிக்கெட் கிடைக்கும். அதுக்கு போல கோயிலுக்கு போறேன். வா போலாம். கோயிலுக்கா? கொஞ்சம் இருங்க, நானும் வந்துடுறேன். இந்த கிழவிக்கு அறிவே கிடையாது பூங்கோத. எங்க நம்ம சினிமா போற விஷயத்தை உளறியோன்னு பயந்தே போயிட்டேன். வா போலாம், வா போலாம். ஏ கிழவி வா, நான் குஷ்பு நீ கேட்டதா சொல்றேன். கிருஷ்ணா எங்க போன? இந்த மாதிரி கரும்புலாம் காசு கொடுத்து வாங்கி சாப்பிடக்கூடாது. தோட்டம் தரவுல திருடி தின்னாதான் இனிப்பா இருக்கும். உனக்கு வேணுமா? வேண்டாம். நல்ல வேலை, எங்க நீ கேட்டு ஒன்று பயந்து 2 பக்கமே எச்சு விட்டேன். வா போலாம். ஏன் கிருஷ்ணா
நீயே ஒரு வேலை வெட்டி பார்த்து நம்ம ஆயாவுக்கு உதவியா இருக்க கூடாது? கிழிஞ்சு போச்சு. இதே கழுவி வச்சு அந்த கழுவியும் கடிச்சு. என்னடா அப்படி கடுப்பிடிச்சுட்டு ஒரே யோசனையோட ஒரு தோப்புக்குள்ள போய்கிட்டு இருந்தேன். அங்க ஏகப்பட்ட புடலங்காய் காய்ச்சி போச்சு. சரி நம்ம ஒரு புடலங்காய் அப்படி கொண்டு கழுவிட்ட கொடுத்தா கிழவி ரொம்ப சந்தோஷப்படுமேன்ட்டு ஒரு புடலங்காய் அப்படி கொண்டு கொடுத்தேன். பாத்துவா, கிழவிக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். என்ன உட்கார வச்சுச்சு. இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் அடுப்புல அரிச்சு போடுச்சு. கடைசி அருகாமணி எடுத்து புடலங்காய் அறுக்க போற நேரத்துல புடலங்காய் சொல்லிச்சு. அப்பதான் தெரிஞ்சு அது புடலங்காய் இல்ல, பச்சை பாம்பு. கிளவி போட்டு ஓடின ஓட்டத்துல நாகரசம் பட்டு போய் தான் நின்னுச்சு. நான் ஒரே ஓட்டமா இந்த பக்கம் ஒண்ணேன், காவேரி பட்டம் போய் தான் நின்னேன். அன்னையில இருந்து கிளவி என்ன வேலையை சொல்றது இல்ல. நீயும் சொல்லாத, பாப்போலாம். நில்லுடா, எங்கடா வேகமா போயிட்டு ஒரு இருக்க? முக்கியமான வேலை. ஆமா, முக்கியமான வேலை. ஏண்டா சின்ன பண்ண ஊர்ல எவ்வளவு பெரிய மனுஷன், அனாவசியமா அவன்கிட்ட கிறுக்குத்தனம் பண்றிய? உன்னை தூக்கி போட்டு மீச்சானா என்னடா பண்ணுவேன்? அதெல்லாம் என்ன ஒண்ணும் பண்ண மாட்டான். ஏன்? அவன் பூங்கோதியை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சுத்திட்டு இருக்கான். நான் பூங்கோதிக்கு ரொம்ப வேண்டியவன். இந்த சூழ்நிலையில என்ன ஏதாவது பண்ணுவானா? இதெல்லாம் ஒரு கணக்கு. கணக்கா? சரி, உனக்கும் மீச முளைச்சாச்சு, பேசாம உனக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பாக்கட்டா? ஐயோ பூங்கோத, இந்த கிழடு கட்டிகளுக்கு ஒரு வேலையே கிடையாது. ஊருக்குள்ள ஒரு பொண்ணு சமைஞ்சிடப்படாது, ஒரு ஆம்பளை பையனுக்கு மீச முடிச்சப்படாது. உடனே கிளம்பிருங்க மாப்பிளை வைக்க பொண்ணு வாக்குறதுக்கு. எனக்கு ஏற்கனவே பொண்ணு பார்த்தாச்சு தாத்தா. பார்த்தாச்சு? யாரா அது? இன்னும் உனக்கு தெரியாதா? உன் வீட்டுல ஒரு 55 வயசுல ஒரு குமரியை ஒளிச்சு வச்சிருக்கியே, அது யாரு? என் வீட்டுல கோமரியா? அது என் சம்சாரம். அதான் அது சொல்லிருச்சு. உன்னால ஒரு பிரயோஜனம் இல்லையா? நீ செத்த பிறகு என்ன 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிறதா. இப்ப அதுக்காகத்தான் 2 பேரும் காத்திருக்கான். இது ஒரு ரகசிய ஒப்பந்தமாக்கும். நேர போய் பேசிக்கிறவங்கிட்ட. நீ பேசிக்கிறது இருக்கட்டும். இப்ப எனக்கு ஒரு பயங்கரமான சந்தேகம் வந்துருச்சே. என்ன சந்தேகம்? பூங்கோத, ஒரு பெரிய சந்தேகத்தை தீர்த்து வந்துடுறேன். அப்புறமா வந்து நான் என்னென்ன சாப்பிட போறேங்கிறத சொல்றேன். வா 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 வா. அடடா, என்ன சந்தேகம்டா கேட்க போற? இல்ல தாத்தா, உருண்டையா தட்டையா? எது? நாம தங்கி இருக்கோம்ல உலகம் மண்ணு, அது உருண்டையா தட்டையா? இப்ப என்னடா உனக்கு திடீர்னு சந்தேகம்? நான் ஒரு கதா கலட்சியம் கேட்க போயிருந்தேன் தாத்தா. அங்க சொன்னாங்க பரமசிவனுக்கும் பார்வதிக்கும் ஒரு தடவை கல்யாணம் நடந்துச்சான். அப்ப உலகத்தோட ஒரு பகுதி இறங்கிருச்சான், ஒரு பக்கம் ஏறிக்கிருச்சான். கூட்டம் தாங்காம அகஸ்திய முனிவர் போய் நின்னாரா, உலகம் ஜாமமாயிருச்சான். அதாவது அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, பிராணத்துல சொன்ன வரைக்கும் உலகம் தட்டையா. உண்மையா பொய்யா? சரிதானே, அதுக்கு என்ன இப்போ? இல்லையே, நம்ம பள்ளிக்கூடத்து வாத்தியார் சொல்றாரே, யாரோ வெளிநாட்டு விஞ்ஞானி சொல்லி இருக்காராம் உலகம் நல்ல உருண்டையா. அதுல எது உண்மை? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. உன் கூட புரியலைன்னு ஒரு அம்பலகாரர் சொல்லலாமா? இந்த கிராமத்துக்கே தலைவர் இது தெரியாம இருக்கலாமா? வா, 4 இடத்துல போய் விசாரிப்போம். உருண்டையா தட்டையா, தட்டையா உருண்டையா, உருண்டையா தாத்தா? உருண்டையா தட்டையான்னு இந்த டாக்டருக்கு தெரியும் நினைக்கிறேன். நீ இங்கே இரு, நான் போய் கேட்டு வந்துடுறேன். சரி, கட்டுவா. இந்தாங்க, நீங்க 2 பேரும் உருண்டையை சாப்பிடுங்க, நீ தட்டையை சாப்பிடுப்பா. டாக்டர், உனக்கு தெரியும் நினைக்கிறேன். சொல்லு, உருண்டையா தட்டையா? இவங்க 2 பேருக்கும் உருண்டை, இவருக்கு தட்டை. ஏயா, அவனுக்கு பொண்ணு கொடுக்க போறியா? அவனுக்கு மட்டும் தட்டை? ஏயா, இருக்கிறது ஒரு உலகம், இதுல எப்படியா 2 உருண்டை ஒரு தட்டை வரும்? என் ஹோமியோபதி உருண்டை உலகம் பூரா ஃபேமஸ். ஐயோ, அதை யாரையா கேட்டது? மாடசாமி சம்சாரா, எனக்கு ஒரு சந்தேகத்தை தீர்த்து வைப்பியா? சரிடா. உருண்டையா தட்டையா? எப்படி இருந்தா உனக்கு என்னடா? ஐயோ, என் வீட்டுக்காரர் வெளியூர் போயிருக்காருன்னு தெரிஞ்சு ஆளாளுக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டீங்களா? என்னங்க? ஐயோ, இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? தாத்தா தாத்தா, நம்ம மாடசாமி சம்சாரம் குளிச்சுக்கிட்டு இருந்தால, அவகிட்டையும் கேட்டேன். அவளுக்கும் உலகம் உருண்டையா தட்டையான்னு சொல்ல தெரியல தாத்தா. பொறுப்புல பேசுறா தாத்தா. குளிச்சுக்கிட்டு இருந்த பொம்பளைக்கு அடே ஆளை விடு. தாத்தா, தப்பிச்சு போயிட்டியா? ராத்திரி 1 மணிக்கு வந்து கதவை தட்டுறேன். போ, மொய்யெழுதாம போறவங்க ஒரு வழி பண்ணிரு. என்ன பூங்கோத, எங்க கிளம்பிக்கிட்டு இருக்க? பார்த்தா எப்படி தெரியுது? குளிக்க போற மாதிரி தெரியுது. நீ குளிச்சியா? நான் காலையில மழையில நனைஞ்சேன்ல, அது சரியா போகும். நீ வர ரொம்ப சோம்பேறி ஆயிட்ட. இந்த மாதிரி எல்லாம் இருந்தா எனக்கு பிடிக்காது. குளிக்க கூட மாட்டேன். முதல்ல குளிச்சுட்டு வந்து பேசு. பூங்கோத, இதுக்கு முன்னாடி நான் எது பேசினாலும் சிரிப்பேன். இப்ப கோவமா பேசுறியே, ஏன்? ஒருத்தர் மேல அதிகமா கோவப்பட்டா அவங்க மேல அன்பு அதிகமாகுதுன்னு அர்த்தம். ஓ, அப்படியா? பூங்கோத, பாத்து குடி. உனக்கு நீச்சல் வேற தெரியாது. ஆழங்கிணத்துக்கு போய் மாட்டி தொலைஞ்சிடாத, புரியுதா? என்ன கிருஷ்ணா, திடீர்னு இவ்வளவு கோவமா பேசுற? அன்பு அதிகமாயிருச்சு, அதான்.